செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SRC. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, சுதா கொங்கரோட டேரக்ஷனில் SK நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி ஒரு பிரேக் டவுன் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா போக போகிறோம். ஸோ வீடியோ கடைசி பாருங்கள், வாங்கடுக்குள்ள போயிடலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் கிடைச்சு அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பராசக்தி படத்தை பத்தி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இது ஆக்சுவலா வந்து சூர்யா, துல்கர் சல்மான், நசரியா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆக போறதா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் மேக் பண்றதா பார்த்தா இருந்துச்சு இனிஷியலா. பட் ஒரு சில ரீசன்ஸ்னால அவங்க எல்லாமே நடிக்காம போய் இந்த படம் ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் கைக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு அப்படியே டோட்டல் காஸ்ட் அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்டா சிவகார்த்திகேயன், அதர்வா, அண்ட் தென் நம்ம ஸ்ரீலீலா, ஜெயம் ரவி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து சிவகார்த்திகேயனோட 25th ஃபிலிம், அந்த ஜிவி பிரகாஷோட 100th ஃபிலிம். ஸோ அந்த ஒரு ரிமார்க்கபிளான அந்த ஒரு இது இந்த படத்தில் ஆக்சுவலா வந்து இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தா கிடைச்சு போச்சு. அந்த சுதா கொங்கரா அப்படின்னாலே தெரியும், சூர்ரை போட்டிருக்கு அப்புறம் தமிழ்ல வந்து அவங்களோட படம் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா தமிழ்ல வந்து சுதா கொங்கராக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ஆக்சுவலா 1964 நடக்கிற டைம் லைன்ல நடக்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் ஆக்சுவலா உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ட்ரூ இன்சிடென்ட்டா கொஞ்சம் ஃபிக்ஷனல் நிறைய விஷயங்கள் மாத்தி இந்த படத்தை ஆக்சுவலா சுதா கொங்கரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 1964 to 65 நடந்த ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஆக்சுவலா இருக்க போகுது. ஐ மீன் ஹிந்தியை வந்து கம்பல்சன் லாங்குவேஜா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தமிழர்கள் ஏகப்பட்ட பேர் போராடின ஒரு கதை தான் வந்து இது. ஆக்சுவலா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியாகி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா போராட்டம் பண்ணியிருக்காரு. அந்த கதையை தான் ஆக்சுவலா இவங்க தழுவி இதுக்கு கொஞ்சம் நிறைய ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த படத்தை ஆக்சுவலா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறப்ப இந்த படத்தோட கதை எப்படி மூவ் ஆன் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லா பேருக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா ஜெயம் ரவி ஆக்சுவலி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா பார்த்தீங்கன்னா நடிக்கிறார். ஐ மீன் வேற ஒரு ஹீரோட படத்துக்கு இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லனா நடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த படத்துல ஒரு ஆன்டகனிஸ்டா ப்ளே பண்றாரு. ஸோ ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேயே வந்து அந்த எபிக் ஃபேஸ் ஆஃப் காமிச்சு தான் இந்த ட்ரெய்லருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போறாங்க. அந்த சிவகார்த்திகேயன் ட்ரெயின் அந்த 1960s நடந்த அந்த ட்ரெயின் நிலக்கரி ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றாரு. அவர் கூட ஒர்க் பண்ற ட்ரெயின்ல ஒரு பர்சன் வந்து நம்ம சிவகார்த்திகேயனை பார்த்து கேட்பாரு, ஸோ டெல்லியில வந்துட்டு ஹிந்தி வந்து தெரியாம தமிழ் பேசுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு சிவகார்த்திகேயன் இந்த படத்தோட எந்த மாதிரி இருக்க போகுது, ஆக்சுவலா இவங்க எதுக்கு எகைன்ஸ்டா படம் எடுத்திருக்காங்கிறது அந்த டைலாக்லயே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் என்ன ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னா, மதராசி டெல்லிக்கு வந்தா ஹிந்தி பேசுறது ஓகே, பட் மதுரையில தான் இப்ப இருக்கீங்க, நீங்க டெல்லிக்காரங்க தான், ஹிந்திக்காரங்க தான், நான் இங்கேயே வந்துட்டு நீங்க ஹிந்தியில தான் பேசணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமே ஏகப்பட்ட டைலாக்ஸ் வரும். போராட்டம் எல்லாமே புரட்சி எல்லாமே வந்து ஹிந்தி திணிப்புக்கு மொழிக்கு எதிராக தான், ஹிந்தி மக்கள் மேல இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவா பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது இந்த ட்ரெய்லர்ல ஆக்சுவலா அந்த கொடுத்த ஐடியா கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதர்வா அண்ட் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் பிரதர்ஸா வந்து இந்த படத்துல ஆக்சுவலா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் லைட்டா வந்து ஒரு சில விஷயங்கள் இடிக்குது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ரீலீலா இருக்காங்க இல்லையா, அவங்க ஆக்சுவலா ஒரு தெலுங்கு பொண்ணாவே பாத்தீங்கன்னா வராங்க. ஒரு ரேடியோ ஜாக்கில ரெக்கமெண்டேஷன் வந்து திட்டு வாங்கிட்டு ரேடியோல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு ப்ராப்பரா தமிழ் பேச வரல அப்படிங்கிறது அதுல தெரியுது. பட் அவங்களுக்கு ஆக்சுவலா ஹிந்தி அதெல்லாம் தெரியற மாதிரி தான் பார்த்தா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ப்ரொட்டகனிஸ்டான சிவகார்த்திகேயன் அவங்க கிட்டே போய் ஹிந்தி கத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அவர் ஹிந்தி கத்துக்கிறாரு. பட் நம்ம சிவகார்த்திகேயனோட தம்பிக்கு இந்த விஷயம், அதர்வாக்கு இந்த கேரக்டர் இந்த விஷயம் எதுவுமே பிடிக்காம அவர் அந்த ஹிந்தியை வந்து பேன் பண்ணணும், ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அந்த மாதிரி மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ப்ரொட்டஸ்ட் எல்லாமே அவரோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து பண்றாரு. அண்ட் ஹிந்தியை வந்து ஆட்சி மொழியா மாத்துறதுக்காக டெல்லியில இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுக்காக தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெடிக்குது. இது அதர்வா மெயின் லீடா நின்றுட்டு அவர்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா வந்து எல்லாத்தையும் எடுத்து முன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அது சிவகார்த்திகேயன் கேரக்டர் ஒரு சில சீக்வன்ஸ்ல ஒரு சில டைலாக்ல அவர் ஹிந்தி கத்துக்கிறப்போ சரி அவர் கேரக்டரை பத்தி ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அவர் ஸ்டார்டிங்ல இந்த போராட்டத்துக்குள்ள எதுலையுமே வராம ஹிந்தி வந்து கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு கேரக்டர் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் திட்டுறதை கூட பார்க்கலாம். அண்ணா பெரியார் இவங்க கையாலையா அவார்டு வாங்கிட்டு இப்படி நீயும் போய் ஹிந்தி கத்துக்கிறீ அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து திட்டிட்டு போகும். ஸோ ஆக்சுவலா இந்த கேரக்டர் இப்படி பாக்குறப்போ இந்த கேரக்டர் ஆக்சுவலா இவரே வந்து அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் வந்து காட்ட போறாங்க. தென் பெரியார் அந்த அண்ணா எம்ஜிஆர் இவங்க எல்லாத்தையும் சொல்றப்போ கண்டிப்பா அவங்களோட பிரசன்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பா இந்த படத்துல ஆக்சுவலா எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரெய்லர்ல ஆக்சுவலா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. நம்ம சேத்தன் தான் ஆக்சுவலா அண்ணாவா நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு இடம் அந்த லுக் வந்து அவருக்கு பெர்ஃபெக்டா பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருந்துச்சு. அண்ட் சிவகார்த்திகேயன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த ட்ரெயின் ஒர்க் வந்து அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. பட் அது வந்து அதர்வாக்கு சுத்தமா பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை. ஏகப்பட்ட கிளாஸஸ் அதனால தான் இவங்க 2 பேருக்குள்ள வருது. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்ரீலீலாவுக்கும் இவருக்கும் லவ் வந்து போயிட்டு இருக்கு. இது எல்லாமே போயிட்டு இருக்கிற டைம் நம்ம அதர்வா அந்த போராட்டத்தில் ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான இடத்த வந்து ஆக்சுவலா எரிச்சிடறாரு. எனக்கு எக்ஸாக்டா அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரியாது. இந்த படம் மூலமா தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எரிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெயம் ரவி இந்த கதைக்குள்ள ஆக்சுவலா வில்லனா என்ட்ரி கொடுக்குறாரு. ஜெயம் ரவி ஆக்சுவலா இந்த படத்துல டெல்லியில இருந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரா இந்த இதுக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ அவரும் வச்சு
அதர்வா இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தா அனுப்புறாங்க. பட் இதுக்கு நடுவில் அதர்வா வந்து ஏன் அதெல்லாம் எரிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன் கொஸ்டின் பண்ற மாதிரிலாம் வருது. அண்ட் ஏகப்பட்ட பேர் இதனால லாஸ் எல்லாம் ஆகுது. ஜெயம் ரவி இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் அவர் கொடூரமா பார்த்தீங்கன்னா கொள்றாரு. அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், ஒரு ப்ரூட்டலான ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கேரக்டரா பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவர் வந்து ரூத்லெஸ்ஸா வந்து ஏகப்பட்ட கொலைகள் பண்ண ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதர்வா கேரக்டர் மேபி இறந்து போகலாம். அதுக்கப்புறம் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் நம்ம ஹீரோ கேரக்டர் நம்ம சிவகார்த்திகேயன் கேரக்டரும் வந்து ஹிந்திக்கு அகைன்ஸ்டா அவர் அந்த போராட்டத்தை வந்து முன்னின்று நடத்துற மாதிரி இந்த கதை மூவ் ஆகலாம். அண்ட் எஸ்கே கேரக்டர் ஆரம்பத்தில் அதுக்கு வந்து ஒரு எகைன்ஸ்டா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எல்லா உண்மைகளையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இதை முன்னணி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு புரட்சியை வந்து அவர் கொண்டு வரலாம். ஒரு ரெவல்யூஷனை அவர் சைட்ல இருந்து அவர் கொண்டு வர மாதிரி கதை பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இந்த ட்ரெய்லர்ல மெயினா தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை நிறைய இடத்துல அதர்வா மூலமா பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அதான் அவங்க போராட்டத்துக்கான அந்த ஒரு லைனாவே பாத்தீங்கன்னா காமிக்கப்படுது. அண்ட் ஜெயம் ரவி கேரக்டர் இந்த ட்ரெய்லர்ல ஆக்சுவலா ஒரு சில போர்ஷன்ஸ் கம்மியா தான் பார்த்தா காமிச்சிருக்காங்க. நிறைய காமிச்சிருக்காங்க, பட் இருந்தாலும் ஒரே டோன்ல தான் பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு வில்லனா இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரா வர கேரக்டர், ரூத்லெஸ்ஸா எந்த ஒரு விஷயத்தையும் மதிக்காம ஒரு ரூடான ஒரு கேரக்டரா வந்து காட்டுறாங்க. பிரச்சனை இல்லைன்னா நம்மளே பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட பேர்த்த கொலை பண்ற மாதிரியோ ஏகப்பட்ட பேர்த்த என்னென்னமோ கொடூரமா பண்ற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ மேபி ஜெயம் ரவிக்கு இது ஒரு பெரிய கம்பேக்கோ ஒரு மல்டி ஸ்டாரர் படத்துக்குள்ள ஒரு ரிமார்க்கபிளான ஒரு கேரக்டரா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது கொடுக்கும். பிகாஸ் சுதா கொங்கராவோட படம் அப்படின்னால நம்ம கண்டிப்பா அதை ஹோப் கண்டிப்பா வைக்கலாம். அண்ட் ஜெயம் ரவி கேரக்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு பெரிய ஒரு போலீஸ் படையோட வந்து எல்லாத்தையும் கொடூரமா பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக் பண்றப்ப அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டை லீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் லீட் பண்ணி பண்ற அதர்வா இல்ல சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்காங்க. அதை காப்பாத்துறதுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தா ட்ரை பண்றாங்க. பட் அங்க இறங்கி அவர் கொடூரமா கொலை பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 1 கோடி பேர் கேட்கிற மாதிரி சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வருவான், ஸோ இவங்களுக்காக கண்டிப்பா வருவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்றாரு. ஸோ அவரோட கேரக்டர் எப்படிங்கிறது இந்த டைலாக் எல்லாத்தையும் பாக்குறப்ப இந்த கேரக்டர் தெளிவா தெரியுது. அந்த ட்ரெய்லர்ல எஸ்பெஷலா இந்த ஒரு ஃப்ரேம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா இதுதான் படத்தோட இன்டர் சீக்வன்ஸா மேபி இருக்கலாம். இந்த சீக்வன்ஸ் ஆக்சுவலா வந்து படத்தோட டைட்டில் கிளிம்ஸ்ல ஆக்சுவலா வந்திருக்கும். ஸோ இதான் வந்து படத்தோட இன்டர்வலா இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையும் வந்து தான் இந்த கதைக்குள்ள உள்ள வர மாதிரி ஒரு கேரக்டரா சிவகார்த்திகேயனுக்கு இந்த சீக்வன்ஸ்ல ஒரு பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் இந்த சீக்வன்ஸ்ல வரலாம். அந்த சிவகார்த்திகேயன் இந்த சீக்வன்ஸ்ல ஆக்சுவலா வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு உள்ள வராரு. அங்க இருக்கிற ஒரு குழந்தைங்க அம்மாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்காரங்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லுவாரு. மேபி இதுக்கு அப்புறம் தான் ட்ரெயிலரோட ஓப்பனிங் ஷாட்ல அந்த ட்ரெயினுக்கு மேல ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மாதிரி நம்ம ஜெயம் ரவி சிவகார்த்திகேயன் சண்டை போட்டுக்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு சீக்வன்ஸ் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கலாம். ஸோ இந்த ட்ரெயின்ல தான் ஆக்சுவலா வந்து கிளைமேக்ஸ் சம்திங் இருக்க போகுது. ஸோ ட்ரெயின்ல தான் அவர் ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறனால ட்ரெயினை வச்சு இவங்க எல்லாத்தையும் பார்த்தா காப்பாத்துறதுக்கான அந்த ஒரு அட்டெம்ப்டை சிவகார்த்திகேயன் பண்ணலாம். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி கிட்ட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கொடூரமா பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து ஆன்டி நேஷனல் ஸ்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திகேயனை பார்த்து ஒன்று சொல்லுவாரு. அதுக்கு சிவகார்த்திகேயன் தைரியமா ஒரு ரிப்ளை வந்து கொடுப்பாரு, என் செந்தமிழை காக்க பெரும் சேனை உண்டு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அதோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா முடிப்பாங்க. இவர் ஆக்சுவலாக கொடூரமா பார்த்தீங்கன்னா அவர் டார்ச்சர் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த கேரக்டர் ஆக்சுவலா ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் இந்த படத்துல கடைசியில இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் எண்டிங் கொடுப்பாங்களா இல்ல இம்பாக்ட்ஃபுல்லா நெகட்டிவ் எண்டிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது படம் வந்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அண்ட் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா மெருகேற்றிருக்காங்க. ஸோ சுதா கொங்கரா படம்னாலே மோஸ்ட்லி பீரியாடிக் படம், சூரரை போட்டு அந்த மாதிரி பீரியாடிக் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பீரியாடிக் செட்டில் 1960s வந்து அந்த இடத்தோட ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி மேக்கிங் எல்லாமே செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது ரியலிஸ்டிக்காக 60s டைம்ல கண்டிப்பாக இந்த படம் நமக்கு காட்டும். அந்த ஜிவி பிரகாஷோட 100th ஃபிலிமா இந்த படத்தோட மியூசிக் கேட்குறப்போ டீசெண்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ஹிந்திக்கு அகேன்ஸ்ட் எப்படி இவங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எப்படி போராட்டம் பண்ணாங்க, அது பெரிய லெவலில் எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கோர் கான்செப்டாக வந்து இருக்க போது. அந்த டைட்டில் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, டு நாட் டச் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு அப்போ போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறத அடாப்டேஷன் பண்ணி தான் இந்த படத்தில் ஆக்சுவலாக காமிச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக சுதா கொங்கரா படத்துலேருந்து நம்மளால கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இம்பாக்ட்ஃபுல்லான ரேட்டிங் கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் இதில் பெருசாக வந்து நான் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குற பிரச்சனை என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் ஒரு சில பேர் ஆக்சுவலாக வந்து ஹெவியாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. அல்லது இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்டாக் பண்றாங்க. ஸோ தமிழர்களோட ஒரு பிரச்சனையை வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர் டைரக்ட் பண்றதா, தெலுங்கு டைரக்டர் டைரக்ட் பண்றதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸும் தெலுங்கு, ஸ்ரீலீலா ஒரு தெலுங்கு, இவங்க இத்தனை பெரிய வச்சு ஜெயம் ரவியும் ஒரு தெலுங்கு, இவங்க எல்லாருமே நடிச்ச ஒரு படத்தை வந்து பொங்கலுக்கு ஏன் ரிலீஸ் பண்ணணும், இந்த படத்தை ஆக்சுவலா வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. பட் எதுக்காக இதுக்குள்ள வந்து ஒருத்தவங்களோட மதர் ஸ்டேட்டு அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசணும்? அவங்க தமிழனா இருந்தா என்ன, தெலுங்குனா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் படம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குறாங்க. எந்த படத்துல எடுத்தாலும் வந்து அதுல ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸோ இதுக்குள்ள ஸ்டார்ஸோ யாரோ ஒருத்தவங்க வேற ஒரு ஸ்டேட்காரங்க தான்.
ஹீரோயின்ஸே மெயினாக யாருமே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி இருக்கிற டைமில் எதுக்கு இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹேட் ரேட்டை வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் மெயினாக யார் இந்த ஹேட் ரேட்டை பண்ணுறாங்கன்னு தெரியும். அந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் வருது அப்படின்னா இந்த படத்தில் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணுற நோக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கையிலேயே பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயத்தில் வச்சு இந்த படத்தை அட்டாக் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. பட் எனக்கு ஆக்சுவலாக வந்து 2 படம் ஜனநாயகன் ஆகட்டும் பராசக்தி ஆகட்டும் 2 படமும் வந்து ஒரு நல்ல படமாக தான் பார்த்தீங்கன்னா அமையும். அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் பொலிட்டிக்ஸை வச்சே எடுத்துக்கிற படம் தான். ஸோ 2 படமே என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஓடக்கூடிய படமாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பட் இதுக்காக எதுக்கு சோஷியல் மீடியாக்குள்ளே இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த இந்த பராசக்தி படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? நான் ஏதாவது விஷயங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த ட்ரெய்லரில் கண்டுபிடிச்ச அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து A to Z மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். And then thanks for watching the video friends and then bye.